பாட்டி, நிஷா குட்டி அம்மாவா என கத்தியபடி தத்தி தத்தி ஓடி வந்த நிஷா வள்ளியின் காலை கட்டிக்கொண்டாள். அவளை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்ட வள்ளி, நிஷா குட்டி, என்ன சொல்றீங்க என அவள் கன்னத்தை பிடித்து ஆட்டியபடி கேட்டார். பாத்தி, நிஷா குட்டி அம்மா தூரம் அம்மா வீதா, தாத்தா சொல்லு என இங்க அம்மா இருக்கிறார்கள் என ஹரி சொன்னதை அவளுக்கு புரிந்தபடி கூறினாள். அவள் சொல்வது வள்ளிக்கு சுத்தமாக புரியவில்லை என்றாலும் நிஷாவின் பின்னால் வந்த அனைவருக்கும் புரிந்தது. தன் கணவனை முறைத்து பார்த்த கீதா, பாருங்கத்தா, இப்ப அம்மா வேணும்னு கேக்குறா, இப்ப எந்த போய் சொல்ல போறீங்க? குழந்தை பிள்ளைய ஏமாத்துறதுலே குறியாருங்க என கோவமாக கூறினார். கண்ணம்மா, ரொம்ப கோவப்படாத. நிஷா இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதான் இனியாவுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அவ ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவா. அது வரைக்கும் இவ்வளவு சமாளிச்சுக்கோ என்றார் ஹரிஷ். மாமா, ஒருவேளை இனியா வரல நான் என்ன பண்றது என மோகனா கேட்க, வருவான்னு நம்பிக்கை இருக்கு மோகனா என்றார் ஹரிஷ். ஏண்டி, எப்ப பாரு நெகட்டிவா தான் பேசுவியா என தன் மனைவியை முறைத்தார் தினேஷ். ம் போங்க மாமா என முகத்தை ஒரு வெட்டு வெட்டி கொண்டார் மோகனா. அதை பார்த்து சிரித்த அகிலா, வர்ஷா, மாயவன், சரோ, சாகித்யா 6 பேரும் தினேஷை நக்கலாக பார்த்தனர். அனைவரையும் முறைத்துவிட்டு கண்ணன் வள்ளி அருகில் வந்து அமர்ந்த தினேஷ், அத்தை, எங்க உங்க பையனை காணோம் என கேட்க, 2 பேரும் ஆபீஸ் போயிட்டாங்க என்றார் கண்ணன். என்ன மாமா, குட்டி பாப்பாவுக்காக இருக்க வேலைலாம் விட்டுட்டு நாங்க வந்தா அவங்க ஆபீஸ் போயிருக்காங்க. வரட்டும், 2 பேருக்கும் இருக்கு என்றார் மாயவன். அவங்க லீவ் போடலான்னு தான் நினைச்சாங்க மாயவா. கடைசி நேரத்துல தான் கிளம்புனாங்க. ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கான். மதியம் வந்துடுறோம்னு சொல்லிட்டு தான் போனாங்க என்றார் வள்ளி. அது சரி, எங்க நம்மி பிள்ளைங்க யாரையுமே காணோம் என காயத்ரி கேட்க, இன்னும் யாருமே எழுந்துக்கலக்கா. நம்மி அக்காவுக்கு தலைவலின்னு ரெஸ்ட் எடுக்கிறாங்க என்றார் புவி. சரி என தலையாட்டிய காயத்ரி கண்ணன் அருகில் அமர்ந்து கொள்ள மற்றவர்களும் சோஃபாவில் அமர்ந்தனர். பாத்தி, அம்மா வேணும். தூரம் அம்மா வீடு அம்மா தான், தாத்தா சொல்லு என நிஷா மீண்டும் ஆரம்பிக்க, என்னப்பா இவ இப்படி அடம் பண்றா என சலித்தபடி கேட்டான் ரேயன். அதுதான் ரேயா அம்மா பாசம் என்றார் ஹரிஷ். இத்தனை நாள் அமைதியா தானப்பா இருந்தா, அவளை பார்த்ததுல இருந்து தான் இப்படி பண்றா. பேசாம இவளை பால்வாடியில கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவா. அதுதான் 10 நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்களே, அப்புறம் எப்படி அங்க விட்டுட்டு வருவ? அதுவும் இல்லாம அங்க விட்டதுனால தான் ரய்யா இவளுக்கு அம்மாவோட ஏக்கம் அதிகமா வந்திருக்கு. நீயே நல்லா யோசிச்சு பாரு. அங்க வர குழந்தைய அவங்க அம்மாங்க கூட்டிட்டு வந்து முத்தம் கொடுத்து விட்டுட்டு போவாங்க. அத பார்க்கும்போது நிஷாவோட மனசுலயும் நமக்கு ஏன் அம்மா இல்லன்னு தோணும்ல என்றார் ஹரிஷ். அதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் ஏன் மறுபடியும் மறுபடியும் ஏன் அதையே சொல்லி காட்டுறீங்க என கடுப்பாக கேட்டான் ரேயன். மாமா சொல்லி காட்டலான்னா என்றான் சாகித்யா. இவனுக்கு புரியல சாகி என்ற ஹரிஷ் தன் மகன் புறம் திரும்பி, முன்னாடி நான் உன்னை இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். நீ அடமா பண்ணவே மாட்டேன்னு நின்ன. அப்பவே பண்ணியிருந்தா நிஷாவுக்கு அந்த ஏக்கம் வந்திருக்காதுல்ல. காலம் கடந்து கிடைச்சா நம்ம அனுபவிச்ச வலி, வேதனை, ஏக்கம் இதெல்லாம் மறக்க முடியாது ரேயா என்று அழுத்தமாக கூறினார். மச்சி விடுறா, அவனுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அவனால அவ்வளோ சீக்கிரம் வெரோனிகாவை மறக்க முடியல. இப்ப கூட நிஷாக்காக தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாம நம்ம பாக்குற பொண்ணை விட நிஷாவுக்கு பிடிச்ச அம்மா இனியாதான். அதனால நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ என்றார் தினேஷ். அது வேணா சரிதான் என ஹரி சொல்லவும், பா தூரம் மாமா என மாடியிலிருந்து இறங்கி வந்த யாத்ராவை பார்த்து கையை நீட்டி கூறினான் நிஷா. புன்னகையுடன் மாடியிலிருந்து இறங்கி அவள் அருகில் வந்து அவளை தூக்கி கொண்ட யாத்ரா, மாமா, இப்ப கொஞ்சம் விளைஞ்சிட்டா. எப்பவும் தூரா மாமான்னு சொல்வா. ஆனா இப்ப பாருங்க, மாமான்னு சரளமா சொல்றா என சொல்லியபடி அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டான். தூரா மாமா, எச்சி பையா என கழுக்கென்று சிரித்த நிஷா அவன் செய்தது போலவே முத்தம் கொடுக்க தெரியாமல் முகமெல்லாம் எச்சிலை பரப்பிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்து அனைவரும் சிரிக்க, பாருங்க மாமா, உங்க பொண்ணு என்ன குளிக்கவே வச்சுட்டா என கிண்டலாக கூறினான் யாத்ரா. நீதானே முதல்ல அவளுக்கு முத்தம் கொடுத்த, அவளும் அதே மாதிரி முத்தம் கொடுக்க தெரியாம இப்படி பண்ணி வச்சுட்டா. அவளை பத்தி தெரிஞ்சும் நீ பண்ற, அப்போ அனுபவி என்றான் ஆத்ரேயன். இப்படியெல்லாம் மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா உங்க பொண்ணை நான் கட்டிக்கவே மாட்டேன் என்ற யாத்ரா நிஷாவிடம், டார்லிங், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா என்றான். நிஷா முழிக்க, உனக்கு யாருடா அவளை கட்டி வைக்கிறேன்னு சொன்னது என ஹரிஷ் நக்கலாக கேட்டார். யார் சொல்லணுமாமா? எனக்கு நிஷா டார்லிங் மாமா பொண்ணு தானே.
அதனால இவள நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஐஸ்வர்யா குரங்கு எனக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு பொறந்துருச்சு. இல்லன்னா அவளையே கரெக்ட் பண்ணியிருப்பேன். சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவள விட நிஷா டார்லிங் தான் கியூட். என நிஷாவின் கன்னத்தில் மீண்டும் முத்தம் வைத்தான். இவனுக்கு கொழுப்ப பத்தியா பங்கு? என ஹரிஸ் சொல்ல, ஆமாப்பா, கொழுப்பு டன் கணக்குல இருக்கு. ஏதோ நான் ஆசைப்பட்டு இவனுக்கு முன்னாடி பிறந்த மாதிரியே பேசுறான். இவ்ளோ பேசுற இவனே முன்னாடி பொறந்திருக்கணும்ல என்றாள் ஐஸ்வர்யா. நான் முன்னாடியே பொறந்திருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு சூனியக்காரிய கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். பாவம் சரவணன் மாமா. தினமும் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு படுறாரு. கூட பொறந்தவரே இப்படி டார்ச்சர் பண்ற. இன்னும் கட்டிக்க போறவன என்னல்லாம் பண்ணுவ? என நக்கலாக கேட்டான் யாத்ரா. அதெல்லாம் நல்லா பார்த்துப்பேன். நீ வேணா பாரு. என்னோட வருங்கால புருஷன நான் கொஞ்சுறத பார்த்து, நீயும் எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி வேணும்னு ஆசைப்படுவ. என்றாள் ஐஸ்வர்யா. ஆமா. அப்படி இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கவே கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுவேன். என அவனை வெறுப்பேற்றினான் யாத்ரா. டேய் ஹரிஷ், ஐஸ்வர்யாவுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஷன்வி ஆத்ரேயன் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஐஸ்வர்யாவுக்கும் யாழிக்கும் மாப்பிள்ளைய பார்க்குற வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் என்றார் தினேஷ். அதை கேட்டு ஐஸ்வர்யா பதற, முதல்ல என் பையன் வாழ்க்கை ஒரு நல்ல முடிவுக்கு வரட்டும் பங்கு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம் என்ற ஹரிஷ், ஐஸ்வர்யா எல்லாரையும் போய் எழுப்பி விடு என அவளை அனுப்பி வைத்தவர் தினேஷிடம், அவளுக்கு மாப்பிள்ளலாம் ரெடியில இருக்கு பங்கு. ரேயனுக்கு முதல்ல எல்லாம் நல்ல விதமா முடியட்டும் என்றார். யாருடா மாப்பிள்ள என குணா மேகலை இருவரும் அதிர்ச்சியாக கேட்க, கீதா சாதாரணமாகவே இருந்தார். அவருக்கு தான் தெரியுமே பையன் யாரென்று. நெற்றியை நீவியபடி தன் நண்பனை பார்த்த தினேஷ், யாரு மச்சி, மாப்பிள்ள நல்ல இடமா விசாரிச்சியா, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல என கேட்டார். மாப்பிள்ள பையன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்தான்டா. நேரம் வரும்போது சொல்லிக்கலான்னு தான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு நீ ஐஸ்வர்யாவை பத்தி பேசுவோம்னா சொல்லிட்டேன் என்றார் ஹரிஷ். நமக்கு தெரிஞ்ச பையனா என யோசித்த தினேஷுக்கு பட்டென பொறி தட்டியது. டேய், பாண்டிய பையனியா சொல்ற? மலர்ந்த முகத்துடன் கேட்டார். ஆமா பங்கு. எனக்கு ஜீவாவ ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல நிலைமையில அப்பாவோட பிசினஸ பாத்துக்கிறான். பெரியவங்க கிட்ட அடக்கமா பேசுறான். இந்த வயசுலயே அவன்கிட்ட பொறுமையும் பொறுப்பும் அதிகமா இருக்கு. அதான் அவன் ஐஸ்வர்யாவுக்கு நல்ல துணையா இருப்பான்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம, நீ எப்படி சன்விய விஸ்வாமித்திரனுக்கு கட்டி குடுத்து, நீ பண்ண தப்புக்கு ஈடு கட்டுறியோ, அதே மாதிரி நானும் ஜீவாவுக்கு ஐஸ்வர்யாவ கல்யாணம் பண்ணி குடுத்து, நிவிக்கு பண்ணுன தப்புக்கு என்னால முடிஞ்சது செய்யலான்னு இருக்கேன். இப்ப கூட என்ன பார்த்தா நிவி பயந்துக்கிறா. போன வருஷம் ஜெய்ப்பூர் போகும்போது கூட வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன். எனக்கு சாப்பாடு பரிமாறும்போது கையெல்லாம் நடுங்குது. நான் பண்ணுன முட்டாள்தனமான செயல்ல இன்னைக்கு வரைக்கும் நிவி பாதிக்கப்பட்டிருக்கா என கவலையாக கூறினார் ஹரிஷ். பெரியவர்கள் ரேயனுக்கு விஷயம் தெரியும் என்பதால் அமைதியாக இருக்க, யாரு மாமா ஜீவா என புரியாமல் கேட்டான் யாத்ரா. எங்க ஃப்ரெண்டு பாண்டியாவோட பையன் என்றார் தினேஷ். ஓ என்றவன் அமைதியாகிவிட்டான். அவன் மனதிலும் அப்படி என்ன ஹரிஷ் மாமா தவறு செய்திருப்பார் என்று கேள்வி எழுந்தாலும் கேட்டுக்கொள்ளவில்லை அவன். இங்க ஐஸ்வர்யா கல்யாணத்தை பற்றி அனைவரும் பேசிக் கொண்டிருக்க, தீக்ஷி அறைக்கு வந்த அவளோ சீக்கிரம் ராகுலிடம் காதலை சொல்லிவிட வேண்டும் என்ற முடிவில் இருந்தாள். தீக்ஷண்யாவின் அறைக்கு வந்த ஐஸ்வர்யா தூங்கிக் கொண்டிருந்த பெண்கள் நால்வரையும் எழுப்பினாள். ஷன்வி, யாழி, வந்தனா, சாய்ரா நால்வரும் உடனே எழுந்து கொள்ள, ஐஸ்வர்யாவை முறைத்து பார்த்த யாழி, ஏய், எங்களை மட்டும் எழுப்புனல, அவளையும் எழுப்புடி என்றால் தீக்ஷண்யாவை காட்டி. ஆமாக்கா, இதெல்லாம் போங்கு. நீங்க எப்படி எங்கள முதல்ல எழுப்பலாம் என சன்வி, வந்தனா இருவரும் சண்டைக்கு வர, சாய்ராவுக்கு தான் கடுப்பாக இருந்தது. ச்சே, காலையில எழுந்த உடனே கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எழுப்புனது தான் எழுப்புனாங்களே, ஒரு காஃபி கொண்டு வந்து எழுப்ப மாட்டாங்க என நினைத்தபடி 2 கைகளையும் மேலே தூக்கி கொட்டாவி விட்டாள். மூவரையும் மூக்கு விடைக்க முறைத்து பார்த்த ஐஸ்வர்யா, காலையிலேயே சண்டைக்கு வரிஞ்சு கட்டிட்டு வராதீங்க. நான் வேணும்னே தான் உங்களை எழுப்புனேன். இவள என்னால தனியா எழுப்ப முடியாது. இடியே விழுந்தாலும் அசராம தூங்குவா. நீங்க 4 பேரும் போய் முகம் கழுவிட்டு வந்து இவள எழுப்புங்க. நான் போய் உங்களுக்கெல்லாம் காஃபி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். ஐயோ! இந்த பைத்தியம் என்ன இவ்ளோ பெரிய வேலைய நம்ம தலையில கட்டிட்டு போறா? சன்வி, இவள எப்படி எழுப்புறது? ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி இடியே விழுந்தாலும் இவ எழுந்துக்க மாட்டா. இப்ப என்ன பண்ணலாம்? என யாழி கேட்டாள். ஹரிஷ் பெரியப்பா ஊசி போடுவாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா எழுந்துக்குவா என்றாள் சன்வி. வாய்ப்பே இல்ல. அவ தூங்கும்போது என்ன சொன்னாலும் எழுந்துக்கவே மாட்டா. வேணும்னா நான் சொல்லி பார்க்கிறேன் இரு என சொல்லியபடி தீக்ஷி அருகில் வந்து அவளின் தோளை தட்டி,
தீக்ஷி எழுந்துரு, எழுந்துரு தீக்ஷி. இப்ப நீ எழுந்துக்கல, ஹரிஷ் பெரியப்பா கிட்ட சொல்லி 4 ஊசி போட சொல்லுவேன்" என்றாள் யாழி. "அந்த பக்கம் போங்கக்கா" என அவள் கையை தட்டிவிட்டு போர்வையை முகம் முழுவதும் போர்த்திக் கொண்டு படுத்து விட்டாள். அதைக் கேட்ட யாழி திரும்பி சன்வியை முறைக்க, ஷன்வி, வந்தனா இருவரும் சிரித்தனர். அவர்களை வெறிகொண்டு முறைத்தாள் யாழி. "அக்கா, இவளுக்கு எழுந்துக்க தெரியாதா? இவளை எழுப்ப வேற ஒரு ஆள் வேணுமா? நீங்க 3 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் இவளை எழுப்பி விடுறேன்" என்றாள் சாய்ரா தேவி. அவள் சொன்னதை கேட்டு சட்டென பதறிய வந்தனா, "அக்கா வேணாம். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் அவளை எழுப்பி விடுறேன். தீக்ஷி ரொம்ப சின்ன பொண்ணு. அதான்" என தயங்கியபடி கூறினாள். சாய்ரா எப்படி எழுப்புவாள் என அறிந்து வைத்திருந்தாள். "நீ அட்வைஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ண மாட்டேன். எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு நான் சொன்னது செய்" என அவள் மண்டையில் கொட்டினாள் சாய்ரா. கண்கள் கலங்கியபடி வந்தனா மண்டையை தேய்க்க, "சாய்ரா, எதுக்கு இப்ப இவ்வளவு அடிக்கிற? பாவம், அவளுக்கு தெரிஞ்சதை அவ சொன்னா. எதுக்கு ஏன் அடிக்கிற? உன்னோட தங்கச்சி தானே, பொறுமையா சொல்லு. சின்ன வயசுல தான் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னு பார்த்தா இப்பவும் அப்படிதான் அடிக்கிறீங்க போல" என்றாள் யாழி. "அக்கா, நான் மெல்லமா தான் கொட்டினேன்" என வந்தனாவை முறைத்தபடி கூறினாள் சாய்ரா. "முதல்ல அவளை அடிக்கிறத நிறுத்து சாய்ரா. நீ அடிக்கிறன்னு மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டாரு பாத்துக்கோ" என மிரட்டிய யாழி வந்தனாவின் புறம் திரும்பி, "அவ அடிச்சா அமைதியா இருக்காத வந்தனா. அவ அடிச்சா நீயும் திருப்பி அடி" என்றாள். வந்தனா அமைதியாகவே இருக்க, சாய்ராவுக்கு தான் அத்தனை கடுப்பாக இருந்தது. இந்த அனாதை நாய் என்னை அடிக்குமா? அதையும் பார்த்துக் கொள்கிறேன் என மனதில் நினைத்து கொண்டவள் முகத்தை திருப்பிக் கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். "அக்கா, பொறுமையா சொல்லியிருக்கலாம்ல. பாருங்க, அவ கோச்சிட்டு போயிட்டா" என்றாள் சன்வி. "எத்தனை முறை சன்வி பொறுமையா சொல்றது? விடு, ஒரு நாளைக்கு அதட்டி சொன்னாதான் இனிமேல் பண்ணதை திரும்பி பண்ண மாட்டா" என்று யாழி. "நீ தீக்ஷை எழுப்பி விடு. நானும் வந்தனாவும் பக்கத்துல இருக்கிற ரூம்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறோம்" என சொல்லியபடி வந்தனாவை இழுத்து கொண்டு சென்றாள். "இந்த அக்கா என்ன இவகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு போயிடுச்சே" என புலம்பியபடி தீக்ஷண்யாவை எழுப்பினாள். அவளோ சொரணையே இல்லாத போல தூங்கிக் கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட 10 நிமிடமாக கத்தி கத்தி அவளை உலுக்கி பார்த்து ஷன்வி டயர்டாகியதுதான் மிச்சம். குளியலறையிலிருந்து வெளிவந்த சாய்ரா, "என்னக்கா, இன்னுமா அவ எழுந்துக்கல" என தலையில் கை வைத்து பாவமாக அமர்ந்திருந்த ஷன்வியை பார்த்து கேட்டாள். "ஆமா சாய்ரா, கும்பகர்ணிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தூங்குறா" என பாவமாக கூறினாள். "நீங்க போயிட்டு முகம் கழுவிட்டு வாங்க. நான் அவளை எழுப்பி விடுறேன்" என சாய்ராதேவி சொன்னதும் விட்டால் போதுமென்று சன்வி குளியலறைக்குள் புகுந்து கொள்ள, முகத்தை துடைத்துவிட்டு தீக்ஷண்யா அருகில் வந்து அமர்ந்த சாய்ராதேவி அவள் மேல் இருந்த போர்வையை பட்டென பிடுங்கி அவள் கையில் அழுத்தமாக கிள்ளினாள். "ஆ" என கத்தி கண்கள் கலங்க எழுந்து அமர்ந்த தீக்ஷண்யா கண்ணை துடைத்துக் கொண்டு எதிரில் அமர்ந்திருந்த சாய்ராவை பாவமாக பார்த்தாள். "ஏன் அக்கா கிள்னீங்க? இங்க பாருங்க, தீக்ஷுக்கு வலிக்குது. அந்த இடமே செவந்து போச்சு" என பாவமாக கூறியவளுக்கு கை வலித்தது என்பதுதான் உண்மை. "எதுக்கு கிள்னனா? நீ கும்பகர்ணி மாதிரி தூங்கிட்டு இருந்த. உன்னை எழுப்ப எனக்கு வேற வழி தெரியல. அதான் கிள்னேன். டைமுக்கு எந்திரிக்க மாட்டியா? எத்தனை முறை உன்னை எழுப்புறது? இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? ஒழுங்கா இனிமேல் டைமுக்கு எழுந்து பழகு" என முகத்தை ஒரு மாதிரி வைத்துக்கொண்டு கூறினாள். சாய்ரா பேசியது போல தீக்ஷண்யாவிடம் இதுவரை யாரும் பேசியதில்லை. சக்தி கூட திட்டுவான். ஆனால் முகத்தை அஷ்டகோணலாக ஒருவித அருவருப்புடன் தீக்ஷை பார்த்ததே இல்லை. இன்று சாய்ராவின் பார்வையில் அருவருப்பு இருக்க, முதல் முறையாக தீக்ஷண்யாவிற்கு நேரமாக எழுந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. "என்ன, என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்க? போர்வையெல்லாம் மடிச்சு வை. அதை கூட உங்க அம்மாவை பண்ணுவேன்னு சொல்லாத. இப்போ நீ பெரிய பொண்ணாயிட்ட. இனிமேல் உன்னோட வேலையை நீ தான் பண்ணிக்கணும். சின்ன குழந்தை மாதிரி ஒண்ணுமே தெரியாம கேள்வி மேல கேள்வி கேட்கக்கூடாது. பசங்க கிட்ட ரொம்ப நேரம் என்ன பேசக்கூடாது. அது அண்ணனாவே இருந்தாலும் சரி. புரியுதா?" என மிரட்டலாக கூறினாள். மறந்த விழியுடன் அவளை பார்த்த தீக்ஷண்யா எதுவும் பேசாமல் தலையை ஆட்ட, இதெல்லாம் குளியலறையின் வாசலில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள் சன்வி. தீக்ஷண்யா கத்தம்போதே என்னவோ என ஓடி வந்தவள் பார்த்தது சாய்ராதேவி அவளை திட்டிக் கொண்டிருப்பதை தான். சாய்ரா திட்டி சொல்வது சன்விக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவள் சொன்னதில் பாதி விஷயம் உண்மை என்பதால் அமைதியாகவே இருந்தாள். அது மட்டுமில்லாமல் பொறுமையாக சொன்னாலும் தீக்ஷண்யா கேட்டுக்கொள்ள மாட்டாள். சும்மாவே 1008 கேள்வி கேட்பவள் பொறுமையாக சொன்னால் கேட்பாளா என்ன? இவளுக்கெல்லாம் அதிரடி ட்ரீட்மெண்ட் தான் சரி என நினைத்ததால் நடப்பதை அமைதியாக கவனித்தாள். "என்ன, சும்மாவே அப்படி பேசுவ? இப்ப மண்டைய மட்டும் ஆட்டுற? வாயை திறந்து பேசுடி" என்றாள் சாய்ரா தேவி.
கண்கள் விரிய அவளை பார்த்த தீக்ஷண்யா, "இனிமேல் நல்ல பொண்ணா நடந்துக்கிறாக்கா" என்றாள். "ம். அதையும் நான் பார்க்குறேன். முதல்ல போர்வைய மடிச்சு வச்சுட்டு, இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணு. ஷன்வி அக்கா பாத்ரூம்ல இருக்காங்க. அவங்க வந்த உடனே போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா" என சொல்லிவிட்டு பெட்டில் அமர்ந்து ஃபோனை நோண்ட ஆரம்பித்தாள். அவள் சொன்னதை கேட்டு சன்வி சிரித்துக்கொண்டே குளியலறைக்குள் புகுந்து கொள்ள, இனியா உள்ளே வருவதை பார்த்த நிஷா வேகமாக, "அம்மா" என கத்தியபடி ஓடி வந்து அவளின் காலை கட்டிக்கொள்ள, அதில் அனைவரும் திரும்பி பார்த்து புன்னகைத்து இனியாவை வரவேற்க, அவர்களை எல்லாம் சங்கடமாக பார்த்த இனியா ஒருவித நெருடலுடன் நிஷாவை தூக்கி தன் இடுப்பில் வைத்து கொண்டாள். "இனியா, வாமா சாப்பிடலாம்" என புவி அழைக்க, "ஆ, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க சாப்பிடுங்க" என சங்கடமாக கூறியவளுக்கு ஆத்ரேயனின் திளைக்கும் பார்வையை சமாளிக்கவே பாடாக இருந்தது. அவளின் முகத்தை பார்த்தே அதை உணர்ந்து கொண்ட யாழி, "இனியா, நீ வேணா தீக்ஷு ரூம்ல நிஷா கூட்டிட்டு போய் விளையாடிட்டு இரு. ஏன்னா நேத்தே நீ தீக்ஷிய பார்க்கலல்ல, அதான் சொன்னேன்" என்றாள். "ம், சரி" விட்டால் போதுமென நிஷாவை தூக்கி கொண்டு தீக்ஷண்யா அறை எது என கேட்டுக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் அவள். "சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். யாத்ரா, நீ போய் பெரியம்மாவை எழுப்பி கூட்டிட்டு வா" என சொல்லியபடி புவி உணவு கிண்ணத்தை எடுத்து டைனிங் ஹாலில் பரப்பினார். எந்த வேலையா இருந்தாலும் என்னையே பண்ண சொல்றாங்க. இவங்க கூடயே இருக்கலான்னு இந்த ஊர்லயே காலேஜ் படிக்கிறேன்னு நினைச்சு இங்கேயே இருந்தது ரொம்ப தப்பாயிருச்சு என மனதில் புலம்பியபடியே நமியை அழைத்து வர சென்றான் யாத்ரா. அனைவரும் டைனிங் ஹாலில் அமர, "மச்சி, நான் மண்டபம் புக் பண்ற வேலையை பாத்துக்கிறேன். நீ பத்திரிக்கை அடிக்க வேண்டிய வேலையெல்லாம் பாத்துக்கோ" என ஹரிஷிடம் கூறினார் தினேஷ். "அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பங்கு. ஆன்லைன் மூலமாவே நம்ம பத்திரிக்கை அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுக்கலாம். நான் நேத்து அஸ்வின், சந்தோஷ் 2 பேர்கிட்டயுமே பேசிட்டேன். அப்பா கிட்ட கூட சொன்னேன். உங்கிட்டயும் மாமா கிட்டயும் தான் சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்க?" என கண்ணன், தினேஷ் இருவரையும் பார்த்து கேட்டார். அப்போது யாத்ராவுடன் நமியும் வந்துவிட புவியுடன் சேர்ந்து அனைவருக்கும் பரிமாறினார். தீக்ஷண்யாவுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என பெரியவர்கள் பேசுவார்கள் என நினைத்து தினேஷ், ஹரிஸ் பேசுவதை உன்னிப்பாக கவனித்தவாறு இட்லியை உள்ளே தள்ளினாள் சாய்ரா தேவி. அவளை பற்றி அறிந்து வைத்திருந்த சரோ அவளின் முகபாவனையை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். "நீ சொல்றது சரிதான் பங்கு. நம்ம கிட்ட டைமும் கம்மியா இருக்கு. எல்லாத்துக்கும் அலைஞ்சுகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஆன்லைன் மூலமாவே பண்ணிக்கலாம். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? அத்தை, மாமா உங்களுக்கெல்லாம் ஓகேவா?" என கண்ணன் வழியையும் பார்த்து கேட்டார் ஹரிஷ். "நீங்க தானே முறை மாமா எல்லாம். எல்லாமே உங்களோட முடிவுதான். உங்களுக்கு தோன்ற மாதிரி பண்ணுங்க. ஆனா மஞ்சள் நீராட்டு விழா கிராண்டா நடக்கணும். என்னோட பையன் வழி பேத்தி தீக்ஷண்யா மட்டும்தான். அதனால அவளுக்கு நடக்கிற ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமா நடக்கணும்" என உறுதியாக கூறினார் வள்ளி. "ம், நானும் வள்ளி சொன்னது தான் சொல்லணும்னு நினைச்சேன். பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. தீக்ஷண்யா விழாவை பிரம்மாண்டமா பண்ணணும். பணம் இல்லைன்னா கூட கேளுங்க, நான் கூட தரேன். ஆனா விழாவுல எந்த குறையும் வச்சிடக்கூடாது" என்றார் கண்ணன். அவர்கள் பேசியதை கேட்டு சாய்ராவுக்கு ஆத்திரமாக வந்தது. சும்மா இருக்காமல், "அது எப்படி பாட்டி? எனக்கு பண்ணுன மாதிரி தானே அவளுக்கும் பண்ணணும். அவளுக்கு மட்டும் பிரம்மாண்டமா பண்ணுனா, ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பும் வைக்கிற மாதிரி இருக்காது" என்றாள் அவள். "சாய்ரா, பெரியவங்க பேசும்போது என்ன பேச்சு?" என காயத்ரி அதட்ட, "காயத்ரி, எதுக்கும்மா திட்டுற? அவ மனசுல தோன்றத சட்டுன்னு கேக்குறா" என்ற வள்ளி சாய்ராபுரம் திரும்பி, "இங்க பாரு சாய்ரா, நீ கேட்டது தப்பு கிடையாது. ஆனா கேட்ட ஆள் தான் தப்பு. உனக்கு தாய் மாமா தினேஷ், மாயவன், அகில் அவங்க 3 பேரும். அதே மாதிரி தீக்ஷண்யாவுக்கு தாய் மாமா ஹரிஷ், தினேஷ் 2 பேரும் தான். அதுவும் முறையான தாய் மாமா ஹரிஷ் தான். ஸோ நாங்க என்ன வேணாலும் கேட்கலாம். அவங்க செய்யணும்னு விருப்பம் இருந்தா பண்ணுவாங்க. எனக்கு என் பேத்தியோட விழாவ பிரம்மாண்டமா பண்ணணும்னு ஆசை. அதனால தான் நான் கேட்டேன். இதுல என்ன சாய்ரா ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் சுண்ணாம்பையும் கண்டுட்ட என வள்ளி அழுத்தமாக கேட்க, அதற்கு சாய்ராவிடம் பதில் இல்லை. அவளுக்கோ தனக்கே சிறிய அளவில் நடந்தபோது இவளுக்கு மட்டும் எதற்கு பெரிதாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஓரளவுக்கு பெரியதாக தான் சாய்ராவுக்கு மாயவன், தினேஷ், அகில் மூவரும் செய்திருந்தனர். "சாய்ரா, பெரியவங்க பேசும்போது இப்படி நடுவுல பேசுறது தப்பு. அதுவும் இல்லாம இதெல்லாம் என்ன பேச்சு? நம்ம குடும்பத்து ஆட்களா இருக்கவும் நிதானமா பொறுமையா பேசிட்டு இருக்கோம். வெளியா யாராவது இருந்திருந்தா அவங்க முன்னாடி இப்படி கேட்டனா அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க" என்ற ஆத்ரேயன் காயத்ரியின் புறம் திரும்பி, "அத்தை, என்ன பொண்ணு வளர்த்தி வச்சிருக்கீங்க? இவள ஹாஸ்டல் சேர்த்தும்போதே நானும் சாகியும் சேர்ந்து வேண்டான்னு சொன்னோம். நீங்களும் மாமாவும் தான் சொல்ல சொல்ல கேட்காம ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டீங்க.
அங்க போய் நெறைய கெட்ட விஷயத்த கத்துட்டு வந்திருக்கா. இனிமேலும் இவள ஹாஸ்டல்ல விட்டீங்க, இதுக்கு மேல கூட ஓவரா பண்ணுவா. அடக்க வேண்டிய இடத்துல அடக்கி வைங்க. யாழி, ஐஸ்வர்யா, ஷன்வி 3 பேரும் இங்க தானே இருக்காங்க. அவங்க ஏதாவது பேசுனாங்களா? இவ மட்டும் என்ன பெரியவங்க பேசும்போது அத கவனிச்சு கேள்வி கேட்கிறா? அந்த தைரியத்த இவளுக்கு யார் குடுத்தது? எல்லாம் நீங்களும் மாமாவும் குடுக்குற செல்லம் தான். வந்தனாவுக்கும் அத விட ஓவரா செல்லம் குடுக்குறீங்க. கொஞ்சம் கண்டிப்பாவே இருங்க என்றான் சாய்ரா தேவியை முறைத்தபடி. அவன் சொன்னது எல்லாம் கேட்டு காயத்ரிக்கு கஷ்டம் எல்லாம் இல்லை. ஏனென்றால் சக்தி அனைவரிடமிருந்து தள்ளி நின்றான். என்றால் சாஹி, ஆத்ரேயன், சரவணன், யாத்ரா 4வரும் வீட்டில் உள்ள அனைவரிடமும் சகஜமாக பேசி பெண்களுக்கு அரணாக இருப்பார்கள். வியான் ஷன்மியை மட்டும் அதிக கேர் எடுத்து பார்த்து கொள்பவன். ஆனால் அதற்காக மற்றவர்களை கண்டுகொள்ள மாட்டான் என்றில்லை. முதலிடம் ஷன்மிக்கு கொடுப்பான். ஆத்ரேயனை பார்த்த காயத்ரி, அடுத்த மாசத்துக்குள்ள நாங்க எல்லாரும் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம் ரேயா. உங்க மாமாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுல கொஞ்சம் லேட் அதான் என்றவர் சாய்ராபுரம் திரும்பி, சாய்ரா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இனிமேல் பெரியவங்க பேசும்போது நடுவுல பெரிய மனுஷன் மாதிரி பேசுன, யார் இருக்காங்கன்னுலாம் பார்க்க மாட்டேன். பல்ல தட்டிடுவேன் என்றார். அதை கேட்டு சாய்ராவின் முகம் மாற அவளை கவனித்த சாகிக்கு கஷ்டமாக இருந்தது. அத்தை, விடுங்க, தெரியாம பேசிட்டா. இனிமேல் அப்படி பேச மாட்டா. திரும்ப திரும்ப அதையே சொல்லி காட்ட வேண்டாம் என்றவன் தினேஷ்புரம் திரும்பி, டாடி, இனிமேல் இந்த வார விஷயம் பேசுறதா இருந்தா தனியா போய் பேசுங்க. எங்க முன்னாடி பேசுவோம் தானே தேவி கேக்குறா. எங்களுக்கு தெரியாம நடந்தா அவளால என்ன பண்ண முடியும்? எந்தெந்த விஷயம் எங்களுக்கு தெரியணுமோ அது தெரிஞ்சா போதும். இன்னும் நாங்க சின்ன பசங்க தான் என்றான். புரியுது சாயி என்ற தினேஷ். இந்த விஷயத்த பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். எல்லாரும் சாப்பிடுங்க என சொல்லவும் அனைவரும் அமைதியாக சாப்பிட ஆரம்பிக்க, சாப்பிட்டு கொண்டிருந்த மோகனா எதேச்சையாக திரும்பி சரோவை பார்க்க அவர் பார்வையாலே கூறினார், சாய்ராவின் குணம் நான் அறிந்தது என்று. மோகனாவுக்கும் அது புரிந்ததுதான். அன்று அவள் சின்ன பெண் என்று சரோவிடம் சொன்னது நினைவில் வரவும், சாய்ரா சின்ன பெண்ணில்லை என்பதும் அவளுக்கு வாய் கொஞ்சம் துடுக்கு என்பதையும் புரிந்து கொண்டவர் அவளை மாற்ற வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டார். நிஷாவை தூக்கிக் கொண்டு தீக்ஷண்யா அறைக்கு வந்த இனியாவை பார்த்து வந்தனா புன்னகைத்து, வாங்கக்கா, எப்ப வந்தீங்க என கேட்கவும், தீக்ஷி புரியாமல் பார்க்கவும், அம்மா இப்பதான் வந்தா. நிஷா குட்டி தூக்கி வச்சு இங்க வந்தா என முந்திக் கொண்டு பதில் கூறினாள் நிஷா. அதை கேட்டு வந்தனா தீக்ஷி இருவரும் புன்னகைக்க, எனக்கு முன்னாடியே முந்திட்டு பதில் சொல்லிடுறா. ஆனா இவ பேசுறது கியூட்டா இருக்குல்ல வந்தனா என இனியா கேட்க, ஆமா அக்கா, நிஷா குட்டி அழகே அவளோட பேச்சும் நடக்கிற நடையும் தான் என்று வந்தனா தீக்ஷி இனியாவை புரியாமல் பார்க்கவும், தீக்ஷி, இவங்க இனியா அக்கா, ஷன்வி அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறவரோட தங்கச்சி என அறிமுகம் செய்து வைத்தார். அதை கேட்டு தீக்ஷன்யா அவளை பார்த்து புன்னகைத்து, நீங்க தான் நேத்து வந்தீங்களா? அம்மா சொன்னாங்க. ஏன் அக்கா என்ன பார்க்காமயே போயிட்டீங்க என கேட்டாள். அவள் அருகில் அமர்ந்து நிஷாவை தன் மடியில் அமர்த்தி கொண்ட இனியா, உன்னை பார்க்காம போகணும்னு நினைக்கல தீக்ஷி. நேத்து இருந்த டென்ஷன்ல அப்படி போயிட்டேன். சாரி, கோச்சுக்காத. ஆமா, என்ன இன்னைக்கு நீ இவ்ளோ அழகா இருக்க? இல்ல நான் உன்னை முதல் முறையா பார்க்கறதுனால எனக்கு அப்படி தெரியுதா என இனியா கேட்கவும், அம்மா, நிஷா குட்டி அழகியா, நீ போய், தீக்ஷி பொண்ணு அக்லி என இனியா அவளை அழகாக இருக்கிறாய் என சொன்னதில் சிறு கோபத்துடன் கூறினாள் அவள். அக்கா, பாருங்க, இவளுக்கு கோவம் வருது என வந்தனா சொல்லவும், ஆமா அக்கா, இங்க பாருங்க, மூக்கு கூட லைட்டா செவந்து போச்சு என்ற தீக்ஷன்யா நிஷாவின் கன்னத்தை கிள்ளி, நீ தாண்டி என்னை விட அழகு என்றாள். அதை கேட்டு நிஷா கலுக்கென்று சிரித்து, அம்மா, நீ சொல்லுவியா, நிஷா குட்டி தான் அழகா என இனியாவை பார்த்து செல்ல, நீ தான் அழகி செல்லும் என அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தாள் இனியா. ஈ என பல்லை காட்டிய நிஷா, அம்மா, நிஷா குட்டி பூவாவா என இனியா அணிந்திருந்த புடவை முந்தானியை இழுத்தாள். அதை பார்த்து பதறிய வந்தனா தீக்ஷன்யா இருவரும், நிஷா குட்டி இப்படி பண்ணக்கூடாது என சொல்ல, அம்மா, நிஷா குட்டி பூவா வேணும், இங்க நிஷா குட்டி பூவாவா என அவள் நெஞ்சை தொட்டு அழுவது போல கூறினாள் நிஷா. இனியாவுக்கு தான் சங்கடமாக இருந்தது. நிஷா, இப்படிலாம் கேட்கக்கூடாது என வந்தனா அதட்டினாள். அவளுக்கு புரிந்தது, பால்வாடியில் அவளுடன் விளையாடும் குழந்தைகளுக்கு சில தாய்மார்கள் அங்கேயே அமர்ந்து பசியாற்றி விட்டு செல்வதை பார்த்துதான் இன்று இனியாவிடம் கேட்கிறாள் என்று. அம்மா, அம்மா, நிஷா குட்டி பூவா, நீதான் அம்மா என நிஷா அழுகவே ஆரம்பித்து விட்டாள். தீக்ஷன்யா வந்தனா இருவரும் முழிக்க நிஷா அழுவதில்
கொஞ்சம் மனமிறங்கிய இனியா அவள் கண்ணை துடைத்துவிட்டு, நிஷா குட்டி அழக்கூடாது. இப்போ நிஷா குட்டிக்கு பூவா தானே வேணும். அம்மா பூவா குடுக்குற என புடவை முந்தானையை தூக்கி அவளை மடியில் படுக்க வைத்துக் கொண்டாள். அக்கா என வந்தனா தீக்ஷண்யா இருவரும் அவளை அதிர்ச்சியாக பார்க்க, தாயமது வரவில்லை என்றாலும் அவளுடன் விளையாடும் சிறுவர்கள் அவர்கள் தாயுடன் பசியாறுவதை பார்த்த நிஷாவும் இனியாவிடம் பசியாற புடவை முந்தானையை வைத்து அவள் முகத்தை மறைத்த இனியா கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு தன்னை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த பெண்கள் இருவரையும் பார்த்து, நீங்க ஆச்சரியமா பார்க்கறதுக்கு உலகத்துல நடக்காது எதுவும் இங்க நடக்கலையே. நிஷாவுக்கு அம்மாவோட ஏக்கம் எம் மூலமா தீருது. எனக்கு ஒரு குழந்தையோட ஆசையையும் ஏக்கத்தையும் தீர்த்து வச்சோங்கிற ஒரு நிம்மதி கிடைக்குது. அதுக்காக தான் இதை பண்ணுனேன். அதுவும் இல்லாம என்னால நிஷா அழுவுறத பார்க்க முடியல என்றார். அதை கேட்டு இருவரும் அவளை பெருமையாக பார்க்க, அப்போதுதான் உள்ளே வந்த ஆத்ரேயன் நிஷாவின் நிலையை பார்த்து கோபத்தின் உச்சிக்கே சென்று வேகமாக இனியாவின் அருகில் வந்து நிஷாவை பிடுங்கி வந்தனாவின் மடியில் உட்கார வைத்துவிட்டு இனியாவின் கன்னத்திலேயே ஓங்கி அறைந்து விட்டான். ஆத்ரேயன் அடிப்பான் என எதிர்பார்க்காத இனியா அமர்ந்து இருந்தவாறே சரிந்து விழ, உடைவேறு எசுக்கு பிசுக்காக கலைந்து போக, பட்டென நிமிர்ந்து அமர்ந்தவள் உடையை சரி செய்து கொண்டு கண்களில் கண்ணீர் வழிய ஆத்ரேயனை பார்த்து, சீ, நீ எல்லாம் என்ன மனுஷன்? உனக்கு கொஞ்சமாவது மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்கா? இப்படிதான் ஒரு பொண்ணுகிட்ட நடந்துப்பியா என கத்திவிட்டு அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் அழுது கொண்டே அங்கிருந்து ஓடினாள். இதோ அவள் சென்று 8 நாட்கள் கடந்திருக்க, சோஃபாவில் அமர்ந்திருந்த ஆத்ரேயன் மடியில் காய்ச்சலுடன் படுத்து தூங்கியிருந்தாள் நிஷா. இனியா சென்ற பிறகு அவளை பார்க்காமல் அம்மா அம்மா என கத்தி அழுது அதன் விளைவாக இன்று பயங்கரமாக காய்ச்சல் வந்து இருந்தது. சரியாக சாப்பிடுவதும் இல்லை. அப்பாதான் அம்மாவை அடித்து விட்டான் என்று ஆத்ரேயனிடமும் கோபமாக இருக்கிறாள். சரவணன் வந்து ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துவிட்டு செல்லவும் அதில் தூங்கியிருந்தாள் அவள். அதனால்தான் மடியில் தூக்கி வைத்துக் கொண்டான். இல்லையென்றால் அவள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லவே அவனுக்கு தடமாற்றமாக இருந்தது. இனியா அழுது கொண்டே போன பிறகு நிஷா செய்த காரியம் அனைத்தும் அவனிடம் தீக்ஷண்யா வந்தனா இருவரும் சொல்லி வருத்தப்படவும் ஆத்ரேயனுக்கு அவன் செய்த தவறு புரிந்தது. இனியா அழுது கொண்டே ஓடியதை பார்த்து வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் தீக்ஷண்யாவின் அறைக்கு வந்து விஷயத்தை அறிந்ததும் பெரியவர்கள் அனைவருக்கும் பயங்கர கோபம் வந்தது. தினேஷ் கூட கண்டித்துதான் விட்டார். ஆனால் ஹரிஷ் அடித்தே விட்டார். வீட்டில் உள்ளவர்கள் பலரும் இனியாவுக்கு கால் செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். அவளோ போன் எங்க இருக்கிறது என்று கூட தெரியாமல் மனம் போன போக்கில் வீடு விட்டால் ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல் விட்டால் ஆபீஸ், அதன்பின் வீடு என அவள் வீட்டில் இருக்கவர்களின் கூட பேசாமல் நடந்தவையை மறக்க மட்டும் முடியாமல் வேலையில் கவனத்தை செலுத்தினாள். அண்ணா என அவன் தோளில் கை வைத்த ஐஸ்வர்யா, என்னண்ணா அதே யோசிச்சுட்டு இருக்கியா என கேட்க, ம் ஆமா ஐஸ்வர்யா, எனக்கே கஷ்டமா இருக்கு. என்ன நடந்ததுன்னே தெரியாம ஏற்கனவே அவன் மேல இருந்த கடுப்புல அவ எப்படி என் பொண்ணுக்கு பால் கொடுக்கலாம்னு நினைச்சு அடிச்சிட்டேன். சாரி சொல்ல ஃபோன் பண்ணாலும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. நீ அவகிட்ட பேசுவியா என ஆத்திரேயன் கேட்க, இல்லண்ணா, அவங்க கிட்ட நான் பேசினதே இல்ல. அப்பா கால் பண்ணி அவங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன இருந்தாலும் பண்ண தப்பு தானே அண்ணா. அவங்க நிஷாக்காக தானே வந்தாங்க. பாவம் அண்ணா இனியா என்றார். ஐஸ்வர்யா இனியாவின் பேர் சொன்னதை கேட்டு தூக்கத்தில் இருந்த நிஷா, அம்மா, நிஷா குட்டி உன்னை மிஸ்ஸிங், நீ கம்மிங், அப்பா வீடு கோயிங் என பிதற்றினார். அதை கேட்டு அண்ணன் தங்கை இருவரும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு, என்ன ஐஸ்வர்யா, இவ இவ்ளோ அடிக்டா இருக்கா? அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இவ அவ்வளவுதான் அம்மான்னு ஆள் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா என்றான் ரேயன். எனக்கும் அதை நினைச்சதான் நான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இனியா மட்டும் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நிஷாவோட நிலைமைய யோசிச்சு பார்த்தாவே பயமா இருக்கு. இப்பவே இவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு காய்ச்சல் வந்துருச்சு. நீ ஒண்ணு பண்ண அண்ணா, இனியா இருக்க அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் சாரி கேட்டுடு. இல்லனா நீ பண்ணனதை மனசுல வச்சுக்கிட்டு கூட கல்யாணத்துக்கு நோ சொன்னாலும் சொல்லிடுவாங்க என்றார். அதை கேட்டு தலையில் கை வைத்து கொண்டான் ஆத்ரேயன். உண்மையாக அவனுக்கு இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்றே தெரியவில்லை. அவனோ மனதளவில் ஒருவளை வாழ்க்கை துணைவியாக ஏற்க முடியாமல் தவித்தாலும் மகளுக்காக தான் தன்னை மாற்றிக்கொண்டு இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தயாராகி இருந்தான். அதை நினைக்கும் போதே அவனுக்கு விரோனிகா மீது இருக்கும் காதல் அவ்வளவுதானா என தோன்றிக் கொண்டே இருக்கவும், சட்டென இனியாவை நிஷா அம்மா என அழைத்ததும் பெரியவர்கள் அவளை தனக்கு மனைவியாக வர வைக்கலாம் என மனதில் நினைத்தது மட்டுமில்லாமல்
தன்னிடம் சொன்னதும் அவனுக்கு கோபமாக இருந்தது. என்ன இருந்தாலும் இரண்டாவது வாழ்க்கையும் அவன் சம்பந்தப்பட்டது தானே. திருமணம் பண்ணிக்கொள்வது பிடிக்கவில்லை என்றாலும் வரும் மனைவி தனக்கு பிடித்தவளாக இருக்க வேண்டும் என்றுதானே யாரா இருந்தாலும் நினைப்பார்கள். அப்படிதான் ஆத்ரேயனும் நினைத்தான். ஆனால் பெரியவர்கள் முடிவில் உறுதியாக இருக்க அந்த கோபம் அப்படியே இனியா பக்கம் திரும்ப, அவள் சின்னதாக ஏதாவது செய்தால் கூட அவனுக்கு அது பெரிதாக தான் தெரிகிறது. என்ன நான் யோசிக்கிற என ஐஸ்வர்யா கேட்கவும் தலையை அழுத்து கோதியவன், என்னால முடியல ஐஸ்வர்யா, செத்து போயிடலாம் போல இருக்கு. விரோனிகா இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. என்னதான் அவளுக்கு பிடிக்கலனாலும் எனக்கு நல்ல மனைவியா இருக்க தானே முயற்சி பண்ணா. நான் குடும்பம் முக்கியம்னு சொல்லவும் தான் விளையாட்டுத்தனமா ஒண்ணு பண்ணி அதே வினையாகிடுச்சு. அதுவும் அன்னைக்கு மட்டும் நான் அசால்ட்டா இல்லாம வீட்டுல இருந்திருந்தா இன்னைக்கு நிஷா எவ்வளோ ஒருத்தைய அம்மான்னு கூப்பிட்டிருக்க மாட்டா. அதுக்கு விரோனிகாவும் விட்டிருக்க மாட்டா. அண்ணா, அண்ணி செத்து போகும்போது கூட நீ இவ்ளோ விரக்தியா இல்ல. இன்னைக்கு நீ பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணா. அவங்க இந்த உலகத்தை விட்டு போக நாங்களும் ஒரு காரணம்னு நினைக்கும்போது குற்ற உணர்வா இருக்கு என்றாள். உங்க மேல எந்த தப்பும் இல்ல ஐஸ்வர்யா. வீடுனா அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, பாட்டி, தாத்தான்னு இருக்கதான் செய்வாங்க. அவங்க இருக்கிறது பிடிக்கல, தனியா இருக்கணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறது என்ன நியாயம்? அவளுக்கு உங்கள விட்டுட்டு என்னால தனி குடித்தனம் போகவும் முடியாது. அவளுக்காக மட்டும் இல்ல, யாருக்காகவும் நான் உங்கள விட்டு குடுக்க மாட்டேன். எனக்கு அம்மாவும், அப்பாவும் ரொம்ப முக்கியம். நான் அவங்க பையன் இல்லனாலும் இதுவரைக்கும் அத என்கிட்ட ஒரு முறை கூட சொன்னது கூட கிடையாது. 2 பேரும் காட்டுற பாசத்துல குறை வச்சதும் கிடையாது. அன்னைக்கு கூட அப்பா சொன்னாரு, என் பையன் வாழ்க்கை சரியானதுக்கு அப்புறம் தான் என் பொண்ணோட வாழ்க்கைய பத்தி யோசிப்பேன்னு. எனக்காக உன் கல்யாணத்த பத்தி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம அமைதியா இருக்காரு. இப்படிப்பட்ட குடும்பத்த விட்டுட்டு அவளோட போய் சந்தோஷமா இருக்க முடியுமா? என ஆத்ரேயன் கேட்கவும், அப்போதுதான் நம்மை வீட்டிலிருந்து வந்த கீதா, ஹரிஷ் இருவருக்கும் அவன் சொன்னதை கேட்டு கண்களில் கண்ணீர் வழிந்தது. வயதும் மறந்து வேகமாக ஓடி வந்து அவன் முகத்தை வழுத்து முகம் முழுத முத்தமிட்ட கீதா, வேயா, நான் என்னைக்கும் உன்னை ஐஸ்வர்யா, சரவணன் 3 பேரையும் பிரிச்சு பார்த்ததே இல்லடா. உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரவே கூடாதுன்னு தான் உன்னை பொத்தி பத்தி என் கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்தேன். சரவணனும் ஐஸ்வர்யாவும் வெளியூர் போய் படிக்கிறேன்னு சொல்லும்போது கூட நான் மறுத்து பேசினது கிடையாது. அவங்க 2 பேருமே உங்க அப்பா செல்லம். ஆனா நீ என்னோட பையன்டா. நான் உன்னை என் வயித்துல சுமக்காம இருக்கலாம். ஆனா தினமும் உன்னை நெஞ்சில சுமந்திருக்கேன். இப்ப வரைக்கும் உனக்கு பிடிக்காத விஷயம்னு நான் பண்ணதே கிடையாது. இனியா விஷயம் தவிர. உண்மைய சொல்லணும்னா, வெரோனிகாவோட குணம் அவ நம்ம வீட்டுக்கு வந்த 2 நாளிலே தெரிஞ்சிருச்சு. ஆனா, உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நானும் அப்பாவும் பொறுத்து பொறுத்து போனோம். பாட்டி, தாத்தா வயசானவங்க. அவங்களால பொறுமையா இருக்க முடியல. அவ பண்றதுக்கு எதையாவது சொல்லிட்டா, அவ அதையே பிடிச்சுட்டு அன்னைக்கு நாள் முழுக்க சண்டைக்கு வந்துருவா. என்ன சொல்லி பெருமூச்சு விட்டவர், நடந்தது எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ ரியா. நீ நல்லா இருக்கணும்னு தான் அம்மாவும், அப்பாவும் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அத விட நானும் அப்பாவும் நீ நல்லா இருக்கிறத பார்க்கணும்னு விருப்பப்படுறோம். இன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கு போனது, நாளைக்கு தீக்ஷியோட சடங்கு முடிஞ்ச உடனே இனியா குடும்பத்துல உங்க கல்யாணத்த பத்தி பேசலான்னு தான். உன்னால வெரோனிகாவ மறக்க முடியலன்னா பரவாயில்ல. இனியாவ மட்டும் கஷ்டப்படுத்தாத. நிஷாவால இனியா இல்லாம இருக்கவே முடியாது. அது இந்த 8 நாள்லயே உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றார். ஆத்ரேயன் ஏதோ சொல்ல வர, இனியாவை பற்றி கீதா பேச பேச நிஷா சட்டென கண் விழித்து முதலில் சுற்றி முற்றி பார்த்தவள், பின்பு ஆத்ரேயன் மடியில் படுத்திருப்பதை பார்த்து வேகமாக அவனிடமிருந்து கீழே இறங்கி, தாதா, தாதா என ஓடி வந்து ஹரிஷின் காலை கட்டிக்கொண்டு, தாதா, அம்மா கம்மிங்கா, நிஷா குட்டி அம்மா மிஸ்ஸிங், தோ பேட் பாய் நிஷா குட்டி அம்மா ஸ்லாப்பிங், அம்மா கிரையிங், பாவம் தானே தாதா அம்மா என ஆத்ரேயன் இனியாவை அடித்ததை பற்றி ஹரிஷிடம் குற்றப்பத்திரிகை வாசித்தார். இதையேதான் கடந்த 8 நாட்களாக இவள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தன்னை பார்த்தால் அப்பா என வந்து ஓடி வரும் மகள் பேட் பாய் என சொல்வதை கேட்டு ரேயனுக்கு அவ்வளவு வலித்தது. அதை ஹரிஷ் கீதா உணர்ந்து நிஷாவை கண்டிக்க, அவள் அவர்களிடமும் கோபித்துக் கொள்ள, அதன்பின் அவளை சமாதானம் செய்யவே போதும் போதும் என்றானது. 3 வயதிலேயே முறுக்கிக் கொண்டு அப்பாவிடம் சண்டை போட்டா, பாட்டி தாத்தாவிடம் பேசுவதும், பாட்டி தாத்தாவிடம் சண்டை போட்டா, சித்தப்பா, அத்தை, மேகலை, குணா இவர்களிடம் மட்டும் பேசும் அளவிற்கு விளைந்திருந்தாள் அவள். அவளை தூக்கி கொண்ட ஹரிஷ், நிஷா குட்டி, அப்பாவை பேட் பாய் சொல்றது தப்புன்னு அன்னைக்கு தானே சொன்னேன்.
நீ பேட் பாய் சொன்னா அம்மாவுக்கு பிடிக்காது. அப்புறம் அம்மா உன்னை பார்க்க நாளைக்கு வரவே மாட்டாங்க என இனியாவை வைத்தே மடக்கினார். நோ நோ, நிஷா குட்டி பாவமா, அம்மா கம்மிங், நிஷா குட்டி பேட் பாய் சொல்ல மாட்டா என சொல்லியவள் ஆத்ரேயன் புறம் திரும்பி, "பா, சாரி" என தலையை இடவலமாக ஆட்டி பார்பிடால் போல் செல்லவும், வெகுநாள் கழித்து மலர்ந்த புன்னகை புரிந்த ரேயன் வேகமாக ஓடி வந்து ஹரிஷிடமிருந்து அவளை வாங்கி கொண்டு கொஞ்சி முகம் முழுவதும் முத்தம் வைத்து தீர்த்தான். அதை பார்த்து ஐஸ்வர்யா, கீதா, ஹரிஷ் மூவரும் புன்னகைக்க, ஐஸ்வர்யா, பாட்டி தாத்தாலாம் எங்க போயிட்டாங்க என கீதா கேட்க, இப்ப வரைக்கும் நீங்க வருவீங்கன்னு பாட்டியும் தாத்தாவும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தாத்தாவுக்கு மாத்திரை போட டைம் ஆனதும் ரூமுக்கு போயிட்டாங்க. சரவணனும் நிஷாவை செக் பண்ணி ஊசி போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டான் என்றாள் ஐஸ்வர்யா. அப்ப சரி, அவங்க தூங்கட்டும். நீயும் போய் தூங்கு. காலையில நேரமா மண்டபத்துக்கு போகணும் என அவளை அனுப்பி வைத்த கீதா தன் மகனையும் நேரமாக தூங்க சொல்லிவிட்டு கணவன் மனைவி இருவரும் அவர்கள் அறைக்கு சென்றனர். அக்கா, நீ எங்க கூட வாயேன். உன்னை விட்டுட்டு போகவே எனக்கு மனசே வரல என தங்களுடன் வரமாட்டேன் என கூறிய மாதவியை பார்த்து கேட்டான் உதயதேவன். அதை கேட்டு ரேவதி, மீனா இருவரும் தலையில் எடுத்துக்கொள்ள, உதயா, அவ தான் வரலன்னு சொல்றாள்ல, ஏன்டா அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன சக்தி கடிந்து கொண்டான். மாமா, என்னால அக்கா விட்டு வர முடியல. மனசு கஷ்டமா இருக்கு. என்னன்னு தெரியல. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அதான் அக்காவை கூப்பிட்டுட்டு இருக்கேன் என்று உதயதேவன் மாதவியிடம், ப்ளீஸ் அக்கா, வாயேன். கொஞ்ச நாளா உன் கூடவே இருந்து என்னால உன்னை விட்டுட்டு போகவே முடியல என அழுவாத குறையாக கெஞ்சினான். நீங்க 3 பேரும் இருங்க. இவங்கிட்ட நான் தனியா பேசிட்டு வரேன் என சொல்லிய மாதவி உதயாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த பார்க்கிற்கு வந்தவர், உதயா, உனக்கு என்னடா பிரச்சனை? நான் இந்த முறை வரலனா என்ன? அடுத்த முறை கண்டிப்பா வரேன். எனக்கும் வரணும்னு ஆசைதான். ஆனா என்னால வர முடியாத சூழ்நிலை. புரிஞ்சுக்கோடா என்றார். அதான், அப்படி என்ன சூழ்நிலை? ஏன் அக்கா வரமாட்டேன்னு சொல்ற? தீக்ஷினாவை பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்ட தானே? அதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் அதை நழுவ விட்டா என்ன அர்த்தம் என கோபமாக கேட்டான். டேய், எனக்கும் வரணும்னு ஆசைதான். நான் வர முடியாதுன்னு சொன்னதுக்காக உண்மையான காரணம், என் குடும்பம் என்னை பார்க்கணும்னு சொல்லி ஊருக்கு வர சொல்லியிருக்காங்கடா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஏத்துக்காம இருந்தவங்க இப்போதான் மனசு மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு போகாம இருந்தா அவங்க மனசு கஷ்டப்படும். எனக்கும் அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட அத்தை பொண்ணு வித்யாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. ஏன்னா குடும்பத்திலேயே என்னை முழுசா ஏத்துக்கிட்ட ஒரே ஆள் அவதான். எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு உங்க யாருக்கும் தெரியாது. நான் இதுவரைக்கும் அத சொன்னதும் இல்ல. இப்ப கூட இத உன்கிட்ட சொல்ல காரணம், நீ முகத்த ஒரு மாரி வச்சிருக்கேன்னு தான். ரேவதி, மீனா கூட நான் வராதத நெனச்சு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்காங்க. அவங்களுக்கும் சொல்லி புரிய வை. 2 நாள் தான். கண்ண மூடி கண்ண திறக்கறதுக்குள்ள போயிடும் என்றாள் மாதவி. அக்கா, வேணும்னா நானும் வரட்டுமா? உன்னை தனியா அனுப்ப எனக்கு பயமா இருக்கு என அதற்கும் அடம் பிடித்தான் உதயதேவன். அவன் கன்னத்தில் முத்தம் வைத்த மாதவி, டே, உன் பாஸ்ட்ல தினம் தினம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு புரியுது, நீ என் மேல வச்சிருக்க பாஸ்ட்ல தான் இப்படி சொல்றேன்னு. ஆனா புரிஞ்சுக்கோ, நீயும் தீக்ஷனா ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல. அக்கா, நான் போகலன்னா தீக்ஷி ஒன்னும் கோச்சிக்க மாட்டா என்றான் உதயதேவன். அவனுக்கு மாதவியை தனியாக அனுப்புவது தவறாகவே பட்டது. டேய், ஏன்டா இப்படி அடம் பண்ற? ரேவதி, மீனா 2 பேரும் வராங்க. அவங்கள சக்தியால சமாளிக்க முடியாது. என்னை பத்தி யோசிக்காம நீ போய் என்ஜாய் பண்ணு. நான் தினமும் கால் பண்றேன் என்றாள் மாதவி. நிஜமா தினமும் கால் பண்ணணும். ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் என்கிட்ட பேசணும். அதே மாதிரி ஃப்ளைட் லேண்ட் ஆகி வீட்டுக்கு போற வரைக்கும் என்கிட்ட பேசணும். நான் எப்போ கால் பண்ணாலும் உடனே கால் அட்டன் பண்ணும். ஓகேவாக்கா என உதயா கேட்க, அதை கேட்டு புன்னகைத்த மாதவி, சரிடா, லவர் மாதிரி ரூல்ஸ் போடாத. நீ சொன்னது மாதிரியே பண்றேன் என அவன் தலையை களைத்து விட்ட மாதவி, வா போலாம், அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என மூவரும் இருக்கும் இடத்திற்கு வரவும், ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் வரவும் சரியாக இருந்தது. ஓகே, பாய். 4 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் அப்பப்போ கால் பண்றேன் என்றாள் மாதவி. என்ன நினைத்தானோ உதயதேவன், சட்டென அவளை இறுக்கமாக அணைத்து விடுவித்தவன், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோக்கா, மிஸ் யூ என அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான். இவன் பண்ற அலும்பு தாங்கல என கேலி செய்தனர் மீனா, ரேவதி இருவரும். அவன் அவர்களை முறைக்க மாதவியிடம், போயிட்டு வரேன், பத்திரம் என்ற சக்திக்குமே அவளை விட்டு செல்ல மனம் வரவில்லை. மனமே இல்லாமல் அவளுக்கு விடை கொடுத்தவர்களுக்கு தெரியவில்லை, அவளை கடைசியாக பார்க்கும் நாள் இதுதான் என்று.
சக்தி, ரேவதி, மீனா, உதயதேவன் 4ரும் சென்னை வந்து சேர்ந்தனர். சக்தி, நம்ம எங்க தங்குறது? என ரேவதி கேட்க, ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணியிருக்கேன். நீயும் மீனாவும் அங்க தங்கிக்கோங்க என்றான் சக்தி. சரி என ரேவதி தலையாட்ட, அப்போ நான் எங்க மாமா தங்குறது? என உதயதேவன் கேட்க, ஏன் உனக்கு இங்க யாரும் சொந்தம் இல்லையா? இல்ல அவங்க வீடு தான் இல்லையா? போ, போய் நீ எங்க வேணாலும் தங்கிக்கோ என நக்கலாக கூறினான் சக்தி. அதை கேட்டு அவனை பாகமாக பார்த்த உதயதேவன், மாமா, நேரம் பார்த்து பழி வாங்காத. வீட்ல யாருமே இல்ல. யாருமே இல்லாத அந்த பேய் பங்களாவுல நான் போய் இருக்க மாட்டேன். நான் வேணும்னா ரேவதி மீனா கூட தங்கியிருக்கிற ஹோட்டலே தங்கிக்கிறேன். எங்கேயோ தங்கிக்கோ. அது உன் பாடு, உன் பணம். ஆனா நாளைக்கு காலையில 4 மணிக்கு 3 பேரும் இதே இடத்துல இருக்கணும். இல்லனா உங்களெல்லாம் விட்டுட்டு நான் போயிடுவேன். என அழுத்தமாக கூறினான் சக்தி. நான்லாம் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிருவேன். இதோ இதுங்க 2ங்களும் தான் மேக்கப் அள்ளி பூசிட்டு வரதுக்கு டைம் எடுக்கும். என உதயா சொல்ல, மீனா, ரேவதி இருவரும் அவனை வெறி கொண்டு முறைத்தனர். ஏன்டா தேவையில்லாம வாய குடுக்குற? என அவன் தோளில் தட்டிய சக்தி, வாயை கொஞ்சம் அடக்கி வை. இவங்க 2 பேரையும் பத்திரமா பாத்துக்கோ. எனக்கு வேலை இருக்கு. காலையில மீட் பண்ணலாம் என்றவன் ரேவதி மீனாவிடம், ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கால் பண்ணுங்க என சொல்லிவிட்டு சக்தி அங்கிருந்து கிளம்பி அவனுக்காக காத்திருந்த காரில் ஏறி சென்றான். என்னடா பாதியிலே விட்டுட்டு போயிட்டான் என ரேவதி கேட்க, அவள் மண்டையில் கொட்டிய மீனா, எதையும் தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்காத. நாளைக்கு அண்ணன் லவ்வருக்கு தானே ஃபங்க்ஷன். ஸோ ஏதாவது வாங்கிட்டு வர போவாரு. அதுவும் இல்லாம நம்ம எங்க தனியா இருக்கோம். இதோ இந்த மலைக்குரங்கு நம்ம கூட தானே இருக்கு. இவனை தாண்டி நம்ம கிட்ட யார் வம்பு இழுக்க போறா என்றார். அதெல்லாம் சரி. இப்போ நீ அவன புகழ்றியா? இல்ல அசிங்கப்படுத்துறியா? என ரேவதி கேட்க, அவ எப்ப என்ன புகழப் போறா? அசிங்கம் தான் படுத்துவா. நீ வஞ்சி புகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கியா? என உதயதேவன் கேட்க, மீனா சிரித்தாள். அப்படின்னா என்ன? என ரேவதி கேட்க, போச்சு போ. உனக்கு வஞ்சி புகழ்ச்சி என்னன்னு கூட தெரியலையா? உன்னெல்லாம் சென்னைக்குள்ளேயே விடக்கூடாது. என உதயா சீரியஸாக சொல்லவும், டேய், ரொம்ப ஓவரா பண்ணாத. நானும் தமிழ் பொண்ணு தான். ஏதோ எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சீன் போடுற. வா, இங்கேயே இன்னும் எவ்வளோ நேரம் தான் நிக்கிறது? வெளிய டாக்ஸி இருந்தா ஹோட்டலுக்கு போலாம் என்றாள் மீனா. சரி சரி வாங்க என இருவரையும் அழைத்துக் கொண்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்தவன் டாக்ஸி பிடித்து மூவரும் அதில் அமர்ந்ததும் உடனே மாதவிக்கு கால் செய்தான் உதயா. அந்த பக்கம் காலை அட்டன் செய்த மாதவி, டேய், நான் இன்னும் கிளம்பவே இல்ல. கிளம்புன உடனே உனக்கு தான் முதல்ல கால் பண்ணுவேன். திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதையாவது பேக் பண்ண விடுறா என மாதவி அவனை பேசவே விடாமல் கெஞ்சாத குறையாக கேட்டார். என்னக்கா நீ ரொம்ப பண்ற? நாங்க சென்னை வந்துட்டோம்னு சொல்ல தான் கால் பண்ணேன். நான் பேசுறது உனக்கு டார்ச்சர் மாதிரி இருக்கா? என உதயா கவலையாக கேட்டான். ஐயோ! அப்படியெல்லாம் இல்லடா உதயா. நான் உன்னை என் சொந்த தம்பியா தான் பார்க்குறேன். வீட்டுக்கு போற நேரத்துல தான் உன்கிட்ட பேசினா என் மனசு மாறிடும். நீயும் ஈஸியா மாத்தி பெங்களூர் வர வச்சிருவ. அதான் உன்கிட்ட பேசவே பயமா இருக்கு. நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு கண்டிப்பா கால் பண்றேன். கோச்சுக்காத என்றாள் மாதவி. சரிக்கா, நீ தொல்லன்னு சொல்லியிருந்தா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உன்னை தினமும் தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பேன் என சொல்லிவிட்டு காலை கட் செய்தவன் ரேவதி மீனா தன்னை முறைப்பதை பார்த்து, இதுக்கு தான் அழகா பிறக்கவே கூடாதுன்னு சொல்வது. நான் அழகா பிறந்தது என்னோட தப்பு. எல்லா பொண்ணுங்களும் என்னையே விரிச்சு விரிச்சு பார்க்கறாங்க என தலையை ஸ்டைலாக கோதியபடி கூறினான். அவன் தலையை கோதும்போது உண்மையாகவே அழகாக தான் இருந்தான். ஆனால் அதை ஒத்துக்கொண்டால் அவர்கள் ரேவதி மீனா இல்லையே. முன்பை விட மேலும் வெறி கொண்டு முறைத்து பார்த்தவர்கள், இந்த தற்பெருமெல்லாம் எங்ககிட்ட பேசினா உன்னை கார்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுருவோம். நம்ம சக்தியையும் தீக்ஷண்யாவையும் சேர்த்து வைக்க தான் இங்க வந்திருக்கோம். அவங்கள தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்க ஏதாவது ஐடியா குடுறா என்றாள் மீனா. என்ன ஐடியா சொல்றது? தூங்குற நேரத்துல ஐடியா கேக்குறாளுங்களே. நான்லாம் ஆன் தி ஸ்பாட்ல ஐடியா சொல்லுவேன். அதனால அமைதியா இருங்க. அங்க போய் சூழ்நிலைய பொறுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் என்றான் உதயா. டேய், நம்ம பிளான் பண்ணி பண்றோம்னு சக்திக்கு தெரிஞ்சது நம்மள என்ன பண்ணுவான்னே தெரியாது. அவன் நம்மகிட்ட இன்ன வரைக்கும் நான் தீக்ஷண்யாவ லவ் பண்றேன்னு சொல்லவே இல்ல. நம்மா ஒண்ணு பண்ணி அது வேற மாதிரி போயிடக்கூடாது. எதுக்கும் ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு பண்ணுங்க என்றாள் ரேவதி. ஆமா உதயா, இவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நீ உண்மைய தானே சொல்ற? சக்தி அண்ணா தீக்ஷனாவ லவ் பண்றாரு தானே? என மீனா கேட்கவும்,
ஐயோ! செத்து போன எங்க ஆயா மேல சத்தியமா, சக்தி மாமா தீக்ஷண்யாவ தான் லவ் பண்றாரு. நாளைக்கு அவங்கள தனியா மீட் பண்ண சந்தர்ப்பத்த உருவாக்கி தரலாம். அப்ப சக்தி மாமா ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு உத்து கவனிங்க. உங்களுக்கே புரியும். அட! அது கூட வேண்டாம். தாய் மாமன் சீரு மாமா தானே செய்வாரு. அவளுக்கு என்னென்ன பண்ணுவாருன்னு பாருங்க. அதுலயே அவரோட காதல புரிஞ்சுப்பீங்க. என்றான் உதயா. அதையும் நாங்க பார்க்குறோம். என மீனா, ரேவதி இருவரும் சொல்லவும், ஹோட்டல் வரவும் சரியாக இருந்தது. டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்துவிட்டு அவர்களது ட்ராலியை தள்ளிக்கொண்டு ரிசப்ஷன் வந்து புக் செய்த அறையின் கீயை வாங்கிக் கொண்டு ரேவதி, மீனா இருவரும் ஒரு அறையிலும் உதயா ஒரு அறையிலும் தங்கிக் கொண்டனர். ஏர்போர்ட்டிலிருந்து நேராக தங்க நகைகள் உருக்கி தயாரிக்கும் குடோனுக்கு வந்த சக்தியை தூரத்திலிருந்து பார்த்த ராணா பயந்தபடியே அவன் அருகில் வந்து, மச்சி கோச்சுக்காத, அந்த மோதிரம் பண்றவருக்கு உடம்பு முடியலடா, வேற ஒருத்தரை தான் பண்ண சொல்லியிருக்கேன் என்றான் படபடப்பாக. ராணா, வாட் த ஹெல், அவங்க வரலனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு பேசிக் சென்ஸ் கூட உனக்கு தெரியாதா? நான் பண்ண சொன்ன மோதிரத்தோட வேல்யூ பத்தி உனக்கு தெரியுமா என பல்லை கடித்து கொண்டு கூறிய சக்தி, முதல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே அனுப்பு என காட்டமாக. மச்சி, இவங்கள அனுப்பிட்டா எப்படிடா மோதிரத்தை ரெடி பண்றது என ராணா கேட்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் சொன்னதை மட்டும் பண்ணு ராணா என எரிந்து விழுந்தான். அதற்கு மேல் கேள்வி கேட்க அவனை டென்ஷன் படுத்தாமல் குடோனில் இருந்தவர்களை அனுப்பி வைத்தான் ராணா. குடோனை உள்பக்கமாக தாள் போட்டுவிட்டு என்னுடன் வா என சக்தி சொல்லவும் அதேபோல் செய்துவிட்டு சக்தியின் பின்னாலேயே வந்தான் ராணா. மொபைலில் தங்கத்தை எப்படி உருக்குவது என தெளிவாக பார்த்தான் சக்தி. அவனுக்கு நகைகள் மோதிரங்களுக்கு டிசைன் செய்வதை தாண்டி அதை தங்கத்திலும் வைரத்திலும் அச்சு பிசறாமல் செய்யவும் தெரியும். அதை கூட அவனின் ஆசானான ராஜரத்னத்திடம் கற்றுக்கொண்டதுதான். ஆனால் அவர் நகை உறுப்பது மட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அவனும் கேட்டுக்கொள்ளவும் இல்லை. இன்றுதான் அதற்கான அவசியம் வந்திருக்கிறது. ஆனால் இன்று அவர் உயிருடன் இல்லை. அவர் எழுந்திருந்தால் அவரையே மோதிரத்தை செய்து தருமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டிருப்பான். யூடியூப் வீடியோவின் மூலம் தங்கம் உருக்குவதை பார்த்து வீடியோவில் செய்வதை நினைவில் வைத்துக் கொண்டவன் ஒரு தங்க கட்டியை எடுத்து அதை உருக்க ஆரம்பித்தான். முதலில் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் சொதப்பி கூட வைத்தான். அதன்பின் பொறுமையாக செய்ய ஆரம்பிக்கவும் தங்க கட்டி உருகியது. அவனுக்கு அப்போதுதான் நகையை உருக்குவது கூட கஷ்டமான வேலைதான். எதையும் ஈஸியாக சொல்லிவிடக்கூடாது. அவரவருக்கு அவரவர் செய்யும் வேலை பெரியது. இனி நகை உருக்கும் குழுவுக்கும் கொஞ்சம் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என நினைத்து கொண்டான். சக்தி செய்வதை ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் பார்த்து கொண்டிருந்தான் ராணா. எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு இவனே அதை செய்யணும்? ஆசாரி கிட்ட சொல்லியிருந்தா அவரே பொறுமையா செஞ்சு கொடுத்திருப்பாரே என நினைத்தபடி அவன் அருகிலேயே சற்று இடைவெளி விட்டு அமர்ந்து அவன் செய்யும் மோதிரத்தை இமை வெட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். 2 மணி நேரம் போராடி மோதிர வளையத்தை செய்து பாலிஷ் போட்டிருந்த சக்தி வளையத்தின் மேல் உருண்டை வடிவில் எதையோ செய்ய அவன் அப்படி என்ன செய்கிறான் என மேலும் அருகில் வந்து உத்து பார்த்து கொண்டிருந்த ராணாவுக்கு நேரங்கள் கடக்கவும் அவன் செய்ததை பார்த்து அதிர்ச்சியாக இருந்தது. ஆர்வம் தாங்காமல், டேய், நீ தீக்ஷினியாவை லவ் பண்றியா? இல்லன்னு மட்டும் சொல்லிடாத என கேட்டு விட்டான் ராணா. இப்ப எதுக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குற? நான் வேலை பண்ணும்போது அமைதியா இருக்கணும் என்று சக்தி வேலையில் கவனத்தை செலுத்தினான். ராணாவுக்கு அவன் செய்த மோதிர டிசைனை பார்த்தே சக்தியின் மனதில் இருப்பது பாதி புரிந்தது. இருந்தும் அவன் வாய் வழியாக கேட்க வேண்டும் என்றுதான் அவனிடம் கேட்டான். காரணம், சக்தி செய்த மோதிரத்தின் உருளை வடிவ டிசைனின் உள்ளே SAK டி என எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. அதில் SAK என்ற எழுத்தில் மட்டும் தீயின் தீமை வரைந்து அதை முக்கால்வாசி மறைத்து விட்டான். யார் மோதிரத்தை பார்த்தாலும் தீ என்ற தமிழ் எழுத்து மட்டும்தான் தெரிவது போல இருந்தது. SAK என்ற ஆங்கில எழுத்து ஆழமாக உற்று பார்த்தால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். ராணா கண்டுபிடிக்க காரணமே சக்தி அதை பதிக்கும் போதே உடனிருந்து பார்த்ததால் மட்டும்தான். மோதிரத்தை முழுவதுமாக செய்து முடித்து பாலிஷ் போட்டு அதை சிவப்பு வெல்வெட் பாக்ஸில் வைத்து ஏற்கனவே தீக்ஷண்யாவுக்காக செய்ய சொன்ன ஆரத்தின் பாக்ஸில் வைத்தான் சக்தி. அவன் செய்வதையெல்லாம் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த ராணா அவன் இருக்கையில் அமர்ந்ததும் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து அவன் எதிரில் உள்ள இருக்கையில் அமர்ந்து, சக்தி, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல என்று அழுத்தமாக கூறினான். என்ன பதில் சொல்லணும்? நீ தீக்ஷனை லவ் பண்றியா சக்தி? அது தெரிஞ்ச நீ என்ன பண்ண போற? என்னை பத்தி என்ன வேணாலும் கேளு, நான் சொல்றேன். அவளை பத்தி பேச கூட உனக்கு உரிமை கிடையாது
என காட்டமாக கூறினான் சக்தி. அவ எனக்கு தங்கச்சி சக்தி. உன் கூட பிறந்தாளா? என பட்டுன்னு கேட்டான் சக்தி. அதை கேட்டு அவனை அடிபட்ட பார்வை பார்த்தான் ராணா. அதை கண்டுகொள்ளாத சக்தி, முதல்ல அவ உனக்கு என்ன முறைன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து பேசுறானா? ஆனா ஒண்ணு, என்னைக்கும் நீ அவளுக்கு அண்ணன் தான் என அழுத்தம் திருத்தமாக கூறினான். இவன் என்ன பேசுறான்? நான் முதல்லயே அவள தங்கச்சின்னு தானே சொன்னேன். இவன் ஏன் சுத்தி வளைச்சு நான் அவளுக்கு அண்ணன் சொல்றான்? என தீவிரமாக யோசித்த ராணாவுக்கு தீக்ஷண்யா அவனுக்கு என்ன முறை என்பதும் சக்தி பொறி வைத்து பேசியதும் விளங்கியது. கண்ணன் வள்ளி இருவரையும் காயத்ரி அம்மா அப்பா என்று அழைக்கிறார். அப்போது தீக்ஷண்யா தனக்கும் மாமன் மகள். சக்தி காதலிப்பதால் தீக்ஷண்யா எனக்கு தங்கை என பூடகமாக சொல்லியிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவனுக்கு சக்தியின் சமயோசித்த புத்தியை நினைத்து ஆச்சரியமாக தானே இருந்தது. இவனால மட்டும் எப்படிதான் அடுத்தவங்கள குழப்பி விட்டு ஆயா இருக்க முடியுதோ? இவன் கூடவே குப்பை கொட்டுறதுனால தான் நான் இதை ஈஸியா கண்டுபிடிச்சேன். இதையே வேற யாராவது கேட்டிருந்தா இந்நேரம் பைத்தியம் பிடிச்சிட்டு தான் சுத்திட்டு இருந்திருப்பாங்க என மனதிலேயே நினைத்து கொண்டான்.